பதமலத்தால் பணிந்தேன் பணிவுடனே ஈசா, பதமலத்தால் பணிந்தேன் பணிவுடனே ஈசா, அடியவள் தாள் பணிந்தேன் அருள் புரிவாய் ஐயா, அடியவள் தாள் பணிந்தேன் அருள் புரிவாய். மேன்மைகள் பல தரும் விண்ணப்ப சுவாமியே, மேலிலை பட்டிவார் நாடார் மூர்த்தியே, மேன்மைகள் பல தரும் விண்ணப்ப சுவாமியே, மேலிலை பட்டிவார் நாடார் மூர்த்தியே, உடனுரைதான் இருப்பார் முன்னின்று வாழ்விப்பாள் கைலாசநாதனும் அடியவள் தாழ் பணிந்து அருள் புரிவாய் ஐயா, அடியவள் தாழ் பணிந்து அருள் புரிவாய். திருமணத்தில் புரிவாய் இது சமயம் நீ வருவாய், திருமணத்தில் புரிவாய் இது சமயம் நீ வருவாய், கைலை மலை வாசனே. திருமலை புகழ் திருமருள் பெரும் குணமணி, திருமலை புகழ் திருமருள் பெரும் குணமணி, கைலை மலை வாசனே. கைலை மலை வாசனே. தற்பலம் பொற்பலம் நாடிட அற்புத விற்பனமாமணி, கைலை மலை வாசனே. கைலை மலை வாசனே. நினைந்து நினைந்து மறந்து மடி அமர் இசைந்து இசைந்து அருள்மலை பொழிந்து, நினைந்து நினைந்து மறந்து மடி இசைந்து இசைந்து அருள்மலை பொழிந்திட கைலை மலை வாசனே. கைலை மலை வாசனே. கைலை மலை வாசனே, கைலை மலை வாசனே, கைலை மலை வாசனே. வணக்கம். தேவசபைக்கு ஒப்பான இந்த தெய்வீக திருச்சபைக்கு பள்ளி என்ற உயர்ந்த பாத்திரத்தை தாங்கி நிற்கும் அடியாளின் பணிவார்ந்த வணக்கம் பல. தண்டவாணி அனுபடிவான முருகனாம், அவன் தமது அடியார்தமை காக்கும் ஆழ்மருகனாம், மோனப்பழம் ஏற்க முயன்றதை போக்க ஞானப்பழம் நோக்க நம் கவலை தீர்க்க வண்ணமையில் ஏறி வர வேண்டும் முருகா, என் எண்ணம் ஈடேற எமக்கருள்
புரிவாய். கண்ணை மை போல காக்கின்ற தம்மை உன்னை பணிவதற்கு உண்டேனே பெண்மை என்று சொல்லி அந்த கந்த பெருமானை வணங்கினால் நடக்கும் காரியங்கள் அனைத்தும் நலமாகவே நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு கருணை முகங்கள் ஓராறு காக்கும் கரங்களோ ஈராறு என் முருகன் வாழும் வீடாறு முகம் பார்த்து இறங்க வேறாறு கந்தன் கருணை முகங்கள் ஓராறு வேலை போற்றுதல் என் வாழ்வின் வேலை கருணை முகங்கள் ஓராறு காக்கும் கரங்களோ ஈராறு முருகன் வாழும் வீடாறு முகம் பார்த்து இறங்க வேறாறு கந்தன் கருணை முகங்கள் சண்முகாச்சராட்சரா உன் பக்தியாக என்னையும் என் சகோதரர்களையும் இந்த நாட்டு மக்களையும் காத்து தீர்க்காயுசும் செல்வ செழிப்பும் தெய்வ சிந்தனையும் தந்தனின் கருவிழிகளால் என்றும் எங்களை காத்தொள்ள வேண்டும் என்று அனைதினமும் உன்னையே எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். என்னை கண் பரப்பா முருகா, எப்பொழுது நீ வருவாய் உன் திருமுகத்தை காண்பேன் என்கிற நம்பிக்கையோடு இந்த இடத்தில் காத்திருக்கிறேன். எப்படி தென்றலிலே மிதந்து வந்த தேவ மங்கை வாழ்க, தேவதை உன் தேகம் தொடும் தென்றல் கூட வாழ்க. தென்றலிலே இருந்து வந்த தேவ மங்கை வாழ்க, தேவதை உன் தேகம் தொடும் தென்றல் கூட வாழ்க. நீ மண்ணில் வந்த அந்த நேரங்கள் வாழ்க, நான் உன்னை கண்ட அந்த காலங்கள் வாழ்க. உந்தன் பூபாதம் போகின்ற உன் வீதி வாழ்க. தென்றலிலே மிதந்து வந்த தேவ மங்கை வாழ்க, தேவதை உன் தேகம் தோடும் தென்றல் கூட வாழ்க.
சூப்பர் சூப்பர் சூப்பர். அருமையான ஒளிபெருக்கி ராக்காயி. ஆமாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர், நல்லா அமைச்சிருக்கீங்க. அதனால் மனதார உங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஐவகை நிலங்கள் உண்டு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த ஐவகை நிலங்களிலே குறிஞ்சி நிலத்துக்கு தலைவனாகிய நம்பிராஜனுக்கும் நங்கை மோகினிக்கும் வளர்ப்பு பிள்ளையா சுந்தரவள்ளிங்கிற பேரோட இந்த இடத்துல நான் வந்து நிற்கிறேன். ஏன் பிறந்தேன், எதுக்காக பிறந்தேன், எதுக்காக இப்படி வளர்ந்துருக்கேன்னு எனக்கு தெரியல. ஆனா சாப்பிட்றதுனால வளர முடியுமோ? நல்லா சாப்பிட்ற ஆளுகளும் குட்டையா இருக்காங்களே, நல்லா சாப்பிட்றவங்களும் குட்டையா இருக்காங்களே. உடம்பு பெருத்துருமா? அப்படியா இருக்கு. என்ன பண்றது, அழகர் சாமி என்ன மயனாச்சே, உங்களுக்கு தெரியும் எல்லாம். என்ன பண்ண சொல்றீங்க? ஆனா ஒரே ஒரு லட்சியத்தோட இந்த இடத்துல நான் காத்திருக்கேன். ஒரே ஒரு முறையாவது முருகப்பெருமான நேர்ல பார்க்கணும். அவர் திருமுகத்தை ஒரு முறை பார்த்துட்டாலே மனதுக்கு நிம்மதி கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. யாம் இருக்க பயமேன் சொல்ற ஒரே ஒரு தெய்வம் முருகப்பெருமான் தான். அப்ப முருகப்பெருமான மனதுக்குள்ள நினைக்கும் பொழுதே இவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னா அவரை நேரில் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், பெண்ணா பிறந்ததுக்கே மோட்சம் கிடைச்சிருச்சுன்னு நம்பிடுவேன். இப்பதான் வருவாரா, இல்ல அப்புறம் தான் வருவாரா, இல்ல எப்பதான் வருவாரு எதிர்பார்த்துட்டே இருங்க, வந்துருவாரு. எப்பொழுதுமே வாழ்க்கையில எதிர்பார்ப்பு இருக்கணும். ஆனா அந்த எதிர்பார்ப்பு நல்ல ஒரு எதிர்பார்ப்பா இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களுக்காக எதிர்பார்த்திருக்க கூடாது. நல்ல விஷயத்துக்காக எதிர்பார்த்து இருந்தோம்னா இறைவனே கூட வருவாராம். வேற ஏதாவது எதிர்பார்த்திருந்தோம்னா வரமாட்டாரு. அதனால எப்படி எதிர்பார்த்திருந்தா நல்லா இருக்கும். அன்பே நீ என்ன அந்த கண்ணனோ மன்னனோ, தென்றல் தேர் மீது வந்த காமனோ கல்வனோ, அன்பே நீ என்ன அந்த கண்ணனோ மன்னனோ, தென்றல் தேர் மீது வந்த காமனோ கல்வனோ, கண்கள் கவர்ந்து செல்லும் பின்னாலும் இந்திரனோ, பெண்கள் பரம்பரையும் பொன்னான சந்திரனோ, தங்கம் கொஞ்சம் தங்க தமிழ் காவியனோ, அன்பே நீ என்ன அந்த கண்ணனோ மன்னனோ, தென்றல் தேர் மீது வந்த காமனோ கல்வனோ. வஞ்சி பெண் ஆசை கொள்ளும் கட்டழகா, வைகை நீராட வந்த நல்லழகா, காலை சிப்பி செய்த தோழழகா, தோகைக்கு வாழ்வு தந்த ஆடழகா, தீராத மயக்கும் தீரும் வரைக்கும் நானாக கொடுப்பேன் நானும் எனக்கும், ஆசை விழிகளிலே உனக்கென பாடுபடுகிறதே, நீ வருகிறவே உனக்கென நானும் தடுக்கிறதே, அன்பே நீ என்ன அந்த ராதையோ போதையோ, மன்னன் நீராட வந்த வைகையோ பொய்கையோ. அம்மாடி போட்டதென்ன சொப்பு கொடி, என்னாகும் பாவம் இந்த சின்ன கொடி, பொன்னாட கையை கொஞ்சம் தொட்டு பிடி, என்னோடு பெற்றெடுத்து தீராத மயக்கம் தீரும் வரைக்கும் நானாக கொடுப்பேன் நானும் எனக்கும், ஆசை விழிகளிலே உனக்கென பாடுபடுகிறதே, நானும் தடுக்கிறதே உனக்கென நானும் கொடுத்திடுவேன், அன்பே நீ என்ன அந்த கண்ணனோ மன்னனோ, தென்றல் தேர் மீது வந்த காமனோ கல்வனோ, கண்கள் கவர்ந்து செல்லும் பின்னாலும் இந்திரனோ, எங்கள் பரம்பரையும் பொன்னான சந்திரனோ, சங்கம் கொஞ்சம் சங்க தமிழ் பாண்டியனோ, அன்பே நீ என்ன அந்த கண்ணனோ மன்னனோ, தென்றல் தேர் மீது வந்த காமனோ கல்வனோ. நன்றி பாப்பா. காலையில தானே சங்கத்துக்கு போவோம், இவ்வளவு வேகமா சங்கத்துக்கு நீங்களா போக முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க, என்ன காரணம்? நானும் ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு? ஆமா, ரொம்ப நேரம் ஆகும் நினைக்கிறேன். ஏப்பா தம்பி ரஞ்சித், கனவுன்னா எப்படி கனவு காணணும்? தூங்கும் போது தான் கனவு காணணும்.
பா முருகா, அவர் இது வந்துருவாரு. தெரியாம தான் நான் அப்படி நிக்கிறேனா? இப்பதான் தெரியுது. கனவு நீ இந்த ஆளுகளோட சேர்ந்து கெட்டு போயிட்ட. கனவுன்னா எப்படி கனவு காண தெரியுமா? இளைஞர்களே கனவு காணுங்கள்னு ஐயா சொன்னார்ல, அது போல கனவு காணணும். தூங்கும் போதே கனவு வரும், எனக்கு தெரியாதா பக்கி? ராஜ நடிகர் செம்பூதி கருப்பையா அவர்கள் அன்பளிப்பு கொடுத்து குறிஞ்சியிலே பூ மலர்ந்து பாடலை பாட சொல்லியிருக்கிறீங்க. நந்தவனத்துக்கு வரையில் கண்டிப்பாக பாடுறப்ப அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்தி அன்பு இதயத்திற்கு எனது சார்பாக நன்றி. நன்றிகள், வணக்கம். கனவுன்னா அவர் சொன்னது போல கனவு. அப்படின்னா லட்சிய கனவு. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்றாங்க. சும்மா வசனமா சொன்னா நல்லா இருக்குமா? பெத்தவங்களுக்கு எப்பொழுதுமே அவங்க உயிரோட இருக்கும் பொழுது அன்பு கொடுக்கலாம். இந்த உலகத்துல நல்ல அன்பும் நல்ல சிரிப்பும் நமக்கு பிடிச்சவங்க கிட்ட கொடுக்கலாம். அந்த அன்பால மட்டும்தான் அந்த உலகத்தை விலைக்கு வாங்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்மளாம் நினைக்கிறோம் பணம் காசு இருந்தா எல்லாம் வாங்கிடலாம்னு. பாசத்தை அன்பையும் பணம் காசுனால வாங்கவே முடியாது. இப்போ நீங்க யதார்த்தமா சிரிச்சு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா, நானும் சிரிச்ச முகத்தோட உண்மையான அன்போட நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும். இது மட்டும்தான் அந்த உலகத்தில் நிரந்தரமா இருக்கும். இருக்கிற வரைக்கும் அப்படி இருந்துட்டு பண்ண முடியுமா? அப்படி இருக்கக்கூடாது. அதனால எல்லாருக்கிட்டையுமே ஒரு அன்பு பாசமும் இருந்தா உலகமே நிம்மதியாக இருக்கும். இருக்காது. அப்படி எப்படி இருக்கும்? நீங்க ஒரு வண்டி வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆல்ரவுண்ட் வாட்சா அந்த பைய, கார் வாங்கிட்டாயா, அப்படி சிந்திக்கிறோம். பொறாமைகள் தான் இந்த உலகத்தில் அதிகமாக இருக்கே தவிர அன்புங்கிற விஷயம் காணாம போயிருச்சு. 5 வயசு 10 வயசுல அண்ணன் தம்பின்னு அவ்வளோ பாசமாக விளையாடுவாங்க. ஒருத்தர் தட்டில் ஒருத்தர் எடுத்து சாப்பிடுவாங்க. இதே ஒரு பருவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் தட்டில் இவன் எடுக்க மாட்டான், இவன் தட்டில் அவன் எடுக்க மாட்டான். ஏன்? அப்போ எடுக்கக்கூடிய மனசு இந்த வயசுல எடுக்க வர மாட்டேங்குது. எண்ணங்கள் சரிவர இருந்தால் எல்லாமே சரியா இருக்கும். அப்போ எண்ணங்கள் சரியா இருக்குன்னா என்ன செய்யணும்? மரம் கோணலானா என்ன செய்யணும்? நல்ல நூலை பிடிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆசாரி வேலை பார்க்குறவங்க. ஒரு மரம் கோணலாக இருந்தால் நல்ல நூலை பிடிச்சோம்னா மரம் சரிவர வந்துடும். மனம் கோணலானா என்ன செய்யலாம்? மனதில் நல்ல எண்ணங்கள் இல்லை, ஒரு கஷ்டமாக இருக்குது, இல்லை தவறான எண்ணங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல நூலை படித்தோம்னா அந்த எண்ணங்கள் மாறுமா. அதுக்காக தான் நிறைய நூல்களை நமக்காக முன்னோர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம படிக்கிறோமோ இல்லையோ அப்படித்தான் இருக்கு. தமிழை படிக்கிறதுக்கு எல்லாருமே மறந்தாச்சு. இந்த விஷயம் எப்படியே இருந்தாலும் கூட இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? அரும்பரும்பா சரம் தொடுத்த அழகு மலர் மாலை இது ஆராரோ, தரையினிலே தவழ்ந்து வந்த தங்க நிலாமேனி இது ஆராரோ. அரும்பரும்பா சரம் தொடுத்த அழகு மலர் மாலை ஆராரோ, தரையினிலே தவழ்ந்து வந்த தங்க நிலாமேனி இது ஆராரோ. மகளே நீ மயங்காதே, மணிவிழியே கலங்காதே, பூச்சூடும் மணி பூந்தேரே கூத்தாடும் பசும் பாலாரே. அரும்பரும் பாசரம் தொடுத்த அழகு மலர் மாலை இது ஆராரோ. ஒருவன் இசையினிலே விரித்த வளைதனிலே இரையாக நான் விழுந்தேனே. மனிதன் நிறங்களையும் மாறும் குணங்களையும் அறியாமல் நான் இருந்தேனே. நஞ்சை விட கொடிது ஆடவனின் மனது, அன்னை இதை அறிந்தாள் அல்லல் பட்ட பிறகு ஏமாந்த தாயும் என்னை போலே நீயும் ஆசை வைக்காதே, பின்பு அவதிப்படாதே. அரும்பரும் பாசரம் கொடுத்த அழகு மலர் மாலை இது ஆராரோ.
தங்க நிலாமேனி ஆராரோ மகளே நீ மயங்காதே மணிவிழியே கலங்காதே பூச்சூடும் மணிப்பூந்தேரே கூத்தாடும் பசுபாலா உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகு உன்னை மதிக்கும். உடிலமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட